இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பைனாப்பிள் ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சொல புளி எடுத்துருக்கேன். கம்மியாக தான் எடுத்துக்கணும் புளி. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு இப்போது 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு தண்ணிக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது 4 வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம கையில் நல்லா கரைச்சி விட்றோம். எல்லாத்தையும் ஒன்று சேர கரைச்சி விட்ருங்க. எதுவுமே முழுசாக இல்லாமல், தக்காளி இந்த பூண்டு இதெல்லாம் முழுசாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்றோம். கரைச்சி விட்டுட்டு இப்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டே கரைச்சி விடாமல் இப்போ கரைச்சி விட்றதுக்கு காரணம் கை எரியுங்கிறதுக்காண்டி லாஸ்ட்டாக அதை கரைச்சி விட்றேன். இப்போ கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள். கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ தாளித்து விட்றதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் அதே அளவு ஜீரகம், அதே அளவு கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வரமிளகா பிச்சு போடணும் 2. நான் போடாமல் விட்டுருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பைனாப்பிள் ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேன். அதில் தோலெல்லாம் சீச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த முள்ளெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கணும். நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வதக்கிடணும். ஜூஸ் மாதிரி எடுத்தும் ஒவ்வொருவங்க போடுவாங்க, இல்லைன்னா இப்படி டைரெக்டாகவும் பண்ணுவாங்க ரசம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த ரசம் கொதிக்கக்கூடாது. எப்போவுமே ரசம் எந்த ரசமாக இருந்தாலும் கொதி வரக்கூடாது. லைட்டாக முறை கூட்டினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் ரசத்தை ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ரசம் நல்லா முறை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம பைனாப்பிள் ரசம் முடிஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு பட்டை, சோம்பு, இலை, பூ இதெல்லாம் எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கு 3 பழுத்த தக்காளியாக 3 எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போது ஒரு 6 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு சேர கிண்டி விட்ருங்க. இப்போது ஒரு 10 இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா வச்சு அடுப்பில் வச்சு நல்லா சுருள கிண்டிடுங்க, பச்சை வாடை போக. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போது பைனாப்பிள் ரசம், உருளைக்கிழங்கு வறுவல் இது 2மே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.